கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளை கூட உங்க சந்திப்பாராக. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒன்று வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் என்று பார்க்கிறோம். இது யார் என்றால் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவரை பார்த்து கதறுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவரை பார்த்த உடனே அவர் ஜனங்கள் மத்தியில ஆண்டவரத்துல புலம்புகிற ஒரு சத்தத்தை தான் நம்ம இங்க கேட்கிறோம். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஏசாயா அந்த உசியா ராஜா வாழ்ந்த காலத்துல 20 ஆண்டுகள் அரண்மனையில ஒரு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி இருக்கிற மக்களும் ஒரு பரிசுத்தமான ஜனங்கள் இல்லை, இவரும் ஒரு பரிசுத்தமாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அங்கே தரிசனமாகிற உசியா ராஜா மரணமடைந்த காலத்திற்கு பிறகு அந்த காலத்தில ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். அவர் ஊழியத்திற்கு கண்டு விசேஷமாக அழைக்க அவர் சித்தம் கொண்டு அங்கே அவருடைய பிரசன்னத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். அந்த பிரசன்னத்தை உணர்ந்து பார்த்த ஏசாயா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய சத்தத்தை பார்த்து, சேருபீன்கள் கொடுக்கிற சத்தத்தை பார்த்து அவன் தேவனை கண்டேன், தேவனை பார்த்து விட்டு அவன் சொல்கிறான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனிதன், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட அசுத்த உதடுள்ளவர்களாக இருக்கிறேன், ஆனால் நான் பரிசுத்தமல்ல தேவனை நான் கண்டுவிட்டேனே, நான் அவனை காண்பதற்கு அவரோடு பேசுவதற்கு நான் எந்த வகையிலும் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி தன்னை ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய கரத்திலே தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள மனிதர்கள் தான் ஆண்டவர் ஊழியத்திற்கு கண்டு அழைக்கிறார். அப்படி என்னிடத்துல ஒரு தகுதியும் இல்லை, நான் தகுதியற்றவன், ஆண்டவரிடத்துல பார்ப்பதற்கு பேசுவதற்கு அப்படி ஊழியத்தை செய்வதற்கு தகுதி இல்லை என்று யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் எடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை தேவனுக்காக வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நான் பார்க்கிறேன். அப்ப ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளும் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் கதறுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அவனை விசேஷமான நிலைமையிலே அழைத்து அவரை ஒரு ஊழியராக மாற்றி அவர் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு இந்த வேலையை செய்வதற்கு நான் தகுதியில்லாத மனிதன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார், அதற்காக நம்மை பயன்படுத்துகிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு உங்களுக்கும் அந்த கிருபையை தந்து உங்களை வழிநடத்துவாராக. இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை நீ எடுத்து பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவர் அப்படியே செய்து வளர்த்துவேன் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வளர்த்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.